வணக்கம். டிகேபி ஜோதிடம். ஒரு சிறு ஆன்மீக தகவல். குரோதி வருடத்தின் முதல் அமாவாசை இன்று. இந்த முதல் அமாவாசை அன்று நாம் நம்மளோட முன்னோர்களை வணங்கி அவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி அவர்களோட ஆசிகளை பெறுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட குலதெய்வத்தை வணங்குவோம். குலதெய்வம் கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தை வணங்குவோம். முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வணங்க 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 நம்மளோட குடும்பம் வாழ்வு பெறும், வளம் பெறும். அப்படியாப்பட்ட இந்த அமாவாசை நாளில் சோடசக்கலை அப்படின்ற ஒரு நேரம் இருக்குது. இந்த சோடசக்கலை எப்போ வருது அப்படின்னா, மே மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை காலை 8:19 முதல் 11:19 வரை சோடசக்கலை நேரம். இந்த சோடசக்கலை நேரத்தில் நாம் என்ன வரம் கேட்குறோமோ நம்மளோட முன்னோர்களும் குலதெய்வமும் இணைந்து நமக்கு கேட்குற என்ன காரியத்தை எண்ணி நாம் அந்த சோடசக்கலை நேரத்தில் நாம் ப்ரேயர் பண்ணுறோமோ, ஒரு பிரார்த்தனை பண்ணுறோமோ, அதை நிச்சயமாக இந்த சோடசக்கலை நேரம் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும், வரம் கொடுக்கும். அதுக்கு மூல காரணம் நம்மளோட முன்னோர்களும் குலதெய்வமும். அப்படியாப்பட்ட இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேட்டு அனைவரும் பயன்பெறுங்கள். இந்த சோடசக்கலை நேரத்தில் கரெக்டாக நாம் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து நமக்கு என்ன நம்மளோட கோரிக்கை என்னவோ, நம்மளோட பிரார்த்தனைகள் என்னவோ அதை மனமுருகி நாம் கேட்கும்போது நிச்சயமாக நமக்கு வேண்டிய வரம் கிடைக்கும். இந்த சோடசக்கலை நேரத்தை அனைவரும் பயன்படுத்துங்க. பயன்படுத்தி எல்லாரும் பலன் பெறுங்கள். நன்றி.